அண்மை செய்தி. அமலாக்கத்துறை வழக்கில் மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி செந்தில் பாலாஜி ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை வழக்கில் சாட்சி விசாரணைக்காக இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பு ஆஜரான நிலையில் வரும் அக்டோபர் 4ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது. இருந்தும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டு அவர் சார்ஜஸ் ஃப்ரேமிங் சொல்லப்படும், அதாவது குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜராகி சாட்சி விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் சாட்சி விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் இந்த சாட்சியம் அளிக்க ஆஜராக வேண்டிய தடய அறிவியல் துறை உதவி இயக்குனர் மணிவண்ணன் உடல்நல காரணத்தினால் அவர் இன்றைய தினம் நேரில் ஆஜராகவில்லை. இதனை அடுத்து அமலாக்கத்துறை வழக்கில் மீண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சாட்சி விசாரணைக்காக செந்தில் பாலாஜி இன்றைய தினம் ஆஜரான நிலையில் ஆஜராகாத தடய அறிவியல் துறை உதவி இயக்குனர் மணிவண்ணன் அக்டோபர் 4ஆம் தேதி அவரையும் ஆஜர்படுத்தும் வகையில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கவும் நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதி தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையும் ஏற்க மறுத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கின் விசாரணையை வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி, அதாவது உயர்நீதிமன்ற சில விடுமுறைகளுக்கு பிறகாக வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி கார்த்திகேயன் வழக்கின் விசாரணையை அக்டோபர் 4ஆம் தேதிக்கு உத்தரவு வழக்கின் விசாரணை தள்ளி வைத்ததோடு அன்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் எனவும் இன்றைய தினம் ஆஜராகாத தடய அறிவியல் துறை உதவி இயக்குனர் மணிவண்ணன் ஆகியோரும் அன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.